ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரகன் அருணோட இயக்கத்தில் மைக்கேலோட நடிப்பில் வெளிவந்த இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய காதலனுக்கு பிஸ்னஸில் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஹீரோயின் நிறைய சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்கான வேலை வருது. அந்த வேலைக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்களே எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வந்து நடக்குது. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் வந்து 2024 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் ஜானரில் வருது. இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கான்செப்டை வந்து பெரிய பாசிட்டிவாக இந்த படத்துக்கு வந்து சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஹை கான்செப்ட்னே சொல்லலாம். ஹாலிவுட்டில் நம்ம நிறைய படங்கள் இந்த கான்செப்டில் பார்த்துருந்தாலும் தமிழில் பார்க்க வர ஆடியன்ஸை மதித்து உட்காந்து கரெக்டாக ஸ்கிரிப்ட் எழுதி இந்த படத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், அதில் வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வருது. பட் அதை வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது ஸ்பாய்லராக இருக்கும். பட் தேவையான இடங்களில் அப்பப்போ அதை ரிவீல் பண்ண விஷயம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் வந்து இருந்திருக்கும் போல் இருக்கு. ஏன்னா லோ பட்ஜெட்டில் தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து சில இடங்களில் வந்து சீன்ஸ்லேயே நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி மேக்கிங்லேயும் சரி, திரைக்கதையிலும் சரி, சில இடங்களில் டவுனாக போயிட்டு தான் வருது. பட் இந்த ஒரு விஷயமெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்காமல் நம்மளை மதித்து எடுத்துருக்கிற படத்தை நம்ம வந்து ஆதரிச்சு பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இந்த படம் நமக்கு ஆஹா ஓடிடி ஆப்பில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.